நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். குரோதி வருடத்தில் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆனந்த கண்ணீருங்க. இந்த வருஷம் ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் எப்போ வரும்? ஒரு விஷயத்தை ஜெயிக்கும் போது, நம்மளை பற்றியே நம்ம பெருமையாக நினைக்கும் போது, ஏன் சுப விரயம் பண்ணும்போதும் ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா? நீங்கள் கடன் வாங்கி தான் வீடு வாங்கியிருப்பீங்க, கடன் வாங்கி தான் நிலத்தை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஏன் நிலத்தை விற்று கடன் அடைச்சிருப்பீங்க, குடும்பத்துக்காக நீங்கள் திருமணம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் குழந்தைகளுக்காக திருமணம் பண்ணியிருப்பீங்க. அப்படின்ற எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் மனதார ஜெயிச்சிட்டோன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் அந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்றது வரும். ஸோ இந்த வருடம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் தான் சந்திரன் இந்த வருஷம் பிறக்கும்போது, லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறக்குது. லக்னத்துக்கு 7ல் நீங்கள் பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அபரிவிதமான அற்புதமான ஆண்டு. ரொம்ப முக்கியம் எப்பயுமே நம்மளுடைய ராசிநாதன். அந்த ராசிநாதன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கார். சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? அது என்னன்னு பார்த்தா, என்ன மேடம் நீங்கள் விரயஸ்தானத்துலேருந்து குரு ஜென்மஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு, ஜென்ம குரு வர்றாரு, அதுவும் ரிஷபத்தில் வர்றாரு, அப்படி இருக்கும்போது என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேது வேற 5ல் உட்கார்ந்துட்டுருக்கு. இப்படின்னு பல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரீசன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். அதே மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்றத விட எதில் எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஆனந்த கண்ணீர்ன்றது ட்ரூ, ஆனால் அங்கே கடன் ஏற்படும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த கடன் வாங்கும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக யோசித்து வாங்கணும். அண்ட் உங்களுடைய 2ஆம் அதிபதி யார்? புதன். அவர் போய் 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கார். அதே மாதிரி அவர் சாரம் வாங்கியிருக்கிறதும் ரொம்ப சூப்பரான ஒரு நட்சத்திரத்தோடு தான் இருக்கார். ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார், அதுவும் புதன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் லோன் கிடைக்கும். அது நினச்சி சந்தோஷப்படணுமா அல்லது அது ஜாக்கிரதையாக இருக்கணுமா? ரெண்டுமே தான். சந்தோஷமும் படணும். ஆனால் நீங்கள் 5 லட்ச ரூபா கேட்குறீங்க, ஏன் சார் 10 லட்ச ரூபா கொடுக்கணும், ஜாம்னு பண்ணுங்க சார் அப்படின்னு பேசுவாங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க. ஆனாலும் வேண்டாமே, எச்சரிக்கை தேவை. அதைத்தான் இங்கே கேதுன்ற ஒரு விஷயம் ஞானத்தினால் நீங்கள் செயல்பட்டு ஜெயிக்கணும். அந்த 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது மன சந்தோஷம். அதனால தான் சுபவிரியம் ஆனந்த கண்ணீர்னு சொன்னேன். பட் அந்த இடத்துல வாக்குலையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி சார் நீங்கள் கொடுக்குறேன்றீங்க, நான் ஏன் சார் வேண்டான்ற அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குங்க. என்னன்னா 10ஆம் வீடுன்றது என்ன? உங்களுடைய தொழில் ஸ்தானம். அங்கே யார் இருக்காங்க? உங்களுடைய செவ்வாயும் சனியும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நியூ டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பல விஷயங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் எதுலேயுமே எச்சரிக்கை தேவை. லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கவனம் சிதறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சனி அப்படின்னாலே காம்பினேஷன் அவ்வளோ கரெக்டான காம்பினேஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த வழியிலையும் நீங்கள் மாட்டிக்காமல் பார்த்துக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வேற இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு மேஷத்தில் தான் இருப்பார். அப்போது மேஷம்தான் இந்த வருஷத்தினுடைய, அதாவது செவ்வாய் தான் இந்த வருஷத்தினுடைய ராஜா, மந்திரி சனி பகவான். அண்ட் சூரியன் உச்சம் பெறது தான் உங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பம். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் சம்பந்தமான, அரசு சம்பந்தமான பல விஷயங்களையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதை நான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது
புத்திசாலித்தனம் அல்ல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஷபராசி அன்பர்கள், ரிஷப லக்ன அன்பர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஒரே விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன், தயவு செஞ்சு போய் நீங்கள் ஒரு ஹெல்த் செக்கப் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டிஃபிஷியன்சிஸ், இம்யூனிட்டி, உங்களுடைய ஹீமோகுளோபின், உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருந்ததோ அதெல்லாம் கண்ட்ரோல்குள்ளே இருக்கா, 150க்குள்ளே இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஹார்ட் சம்மந்தமான வீக்னஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உணவில் ரொம்ப 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 கவனம் வேணும். செவ்வாய் சனி இருக்கிறதுனால நிறைய உங்களை அலைச்சல் கொடுக்கும். அதன் மூலிமா வருமானம் இருக்கும். பட் ஆனால் அந்த அலைச்சலும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நைட் ஜேர்னி வேண்டாம். ஆக்சிடெண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் உங்களுடைய வண்டி இதெல்லாம் சர்வீஸ் கொடுத்து ரொம்ப கிளியராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ ஆசைகள் அபரிவிதமாக வரும். அந்த ஆசைகள் அபரிவிதமாக வர்றது நல்லது தான். பட் அது தேவையான்னு யோசித்து செய்யலை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கணும். ஏதாவது குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ குடும்பத்துக்குள்ள ஒரு குதூகலம் குறையிறதுக்கு குடும்ப குதூகலம் அப்படின்னா என்னென்னா, இப்போ உனக்கு என்ன தெரியும், நீ சிவனேன்ற, நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, இப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு உங்களை மற்றவங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் உங்களுடைய குழந்தைகள் உங்களை கொஞ்சம் குத்தி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் வீட்டில் கேது இருக்கே அண்ட் புதனோட வீட்டில் கேது இருக்கே. அப்போ நீங்கள் உங்களுடைய பிளானிங்கை ஒரு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியாமல் பல கொஷின்ஸ் அவங்க பண்ணுறதுனாலையும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்கள் குழந்தைங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தவறுதலாக வழிகாட்டுவதற்கும் ஒரு ஒரு காலம் ஆயிடுது இது. அதனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துலன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்னா, இப்போ செவ்வாய்னாலே என்ன, டக்குன்னு கோபம் வந்துடுறது, டக்குன்னு வார்த்தையை விடுறது. ஸோ அதே மாதிரி அது தொழில் ரீதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பொறுமையை இழக்க வைக்கும். அண்ட் அந்த பொறுமையை இழப்பதனால் உங்களுக்கு மறதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்களா, நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்க போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கலாம், ஒரு பெரிய ஆர்டர் எடுக்க போகலாம். அப்போது அவங்க ஃபோன் பண்ணி, சார் கரெக்டாக வந்துடுவீங்களா சார், மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க சார், ஏதாவது நீங்கள் தப்பாக தச்சிட்டிங்க அப்படின்னா நான் பே பண்ண மாட்டேன் சார், அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன் சார் அப்படின்றதெல்லாம் அந்த ஆர்டர் கொடுக்குறவன் நீங்கள் கிளம்பும் போது ஃபோன் பேசுவான். அப்படித்தான் பேசுவாங்க. ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காமல் கோவப்படாமல் நீங்கள் நிதானமாக, சார் நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னா என்னென்னா, உங்கள் மூட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் பல ரூபத்தில் இப்போ நடக்கும். அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, நீங்கள் ரைட்டுன்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. ஆனால் அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்க தான் போயிருப்பீங்க. ஆனால் அந்த மெஷர்மெண்ட் டேப்பை மறந்து வச்சுட்டு போயிடுவீங்க. அப்போ என்ன நினச்சிக்குவாங்க, ஒரு டைலராக இருந்து வந்ததே மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு, அப்போ இதை கூட செய்யலைன்னா இவனை நம்பி எப்படிடா பெரிய ஆர்டர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அங்கே என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, வேலையெல்லாம் கெடுத்துட்டு இதுக்கு தானே சார் லேபரர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களை பேசுவாங்க. அந்த இடத்துல கோபம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் தான் அந்த செவ்வாய் சனி உங்களை தூண்டி 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 பார்க்கும். அப்போது குழந்தைகளாக இருந்தாலும், எஜுகேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஞாபகம் மறதி வரதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு. ஸோ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் ஒரு விஷயத்துக்காக கிளம்பும் போது தயவு செஞ்சு ஒரு 3 நிமிஷமாவது நிதானமாக உட்கார்ந்துக்கிட்டு நல்லா கண்களை மூடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ எங்கே போகிறோம், அதுக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோமா, ரைட், அங்கே ஒருத்தர் நம்மளை சீண்டுனாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலி பொம்மையை ஞாபகம் வச்சுக்கலாம், சிரிச்சுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கலை அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் நிறைய மாற்றங்கள் வரும். சரி, அந்த மாற்றம் வந்தால் அது நன்மையா அப்படின்னு பார்த்தா
நீங்கள் கோபத்தில் விட்டுட்டு வந்துடுவீங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் வேலையே கிடைக்காது. அங்கே செவ்வாய் சனி, அப்போ அது நெகட்டிவாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால அலைச்சல் எக்கச்சக்கமாக வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பக்குவம் தேவை. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் தாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் இப்போ பால்பிட்டேஷன்ஸ் வந்துடும். அப்போ அந்த பால்பிட்டேஷன்னா பதட்டம். அந்த பதட்டத்தில் எந்த ஒரு விஷயமே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வேகம் எடுத்துருவீங்க. அப்போ ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இந்த காலகட்டத்தை நீங்கள் மூவ் பண்ணணும். அதில் ராகு வந்து 11ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்பீட் எடுக்கும். அதாவது இங்கே ப்ராப்ளம் என்னென்னா பாசிட்டிவை கொடுத்து ஆனால் ஒரு நெகட்டிவ் பிரேக் கொடுக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் அப்படின்றது என்ன, நீங்கள் வந்து ஒரு 50 யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா இங்கே 500 யூனிஃபார்ம் கொடுக்குறான் அப்படின்ற சந்தோஷம், அப்படின்ற பதட்டம். ஆனால் கூப்பிட்டு ரொம்பவே கேள்வி கேட்குறான். அந்த இடத்துல இட்ஸ் மைனஸ். இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு, ஃபினான்ஸ்க்கு, ஜாபுக்கு எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் பெண்களுக்கு இது அற்புதமான ஒரு வருடம். நிறைய கோல்டு வாங்குவீங்க, ஃபேன்சியாக இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில். ஸோ நீங்கள் லக்ஸுரி லைஃப் வாழ்வீங்க. நிறைய விஷயங்கள் அங்கே பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்தியை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை, குரு இல்லையா, ஸோ நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. திட்டைக்கு போயிட்டு வாங்க, சித்தர் வழி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் பாபா, ஷிரடி, இந்த மாதிரி எந்த ஒரு குரு ஸ்தலத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற மாதிரி தினமும் குருவை நினச்சி அதுக்குண்டான ஸ்லோகங்களை ஜபிச்சுட்டு நீங்கள் போகும்போது இதையும் ஈஸியாக போயிட்டு இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பீரியடையும் நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா குரு வந்து ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். ஸோ குரு வந்து உங்களுடைய 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடை பார்க்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதே வந்து நீங்கள் பெரிய லாபகரமாகவும் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ லாபங்களும் அதிகமாக இருக்குது. ஆனால் எச்சரிக்கையான காலமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது சமபலம் பெற்று சூப்பராக நகர்த்தி போகிறதுக்கு ஒரு பொறுமை, நிதானம் அப்படின்ற ஒரு விஷயம் கடைப்பிடிச்சிங்கன்னா சூப்பராக ஜெயிக்க முடியும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சுக்ரஸ்தலம் இல்லையா, அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடந்து 50 யூனிஃபார்ம் ஆர்டரை 500 எடுத்து அதை பர்ஃபெக்டாக செஞ்சு அபரிவிதமான வளர்ச்சியில் சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842226655.